அன்பு நேர்களே, செவ்வந்தியை கடத்திய படகோட்டி யாழில் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நாம் நேற்று தந்த காணொளிகளில் வழங்கியிருந்தோம் இல்லையா? படகோட்டியை தேடுகின்றார்கள், படகு பிடிபட்டது என்று. 400 ஹார்ஸ் பவர், அதாவது இந்த 400 குதிரை பவர் கொண்ட படகு மூலம்தான் செவ்வந்தி நமது கிழக்கு மாகாணங்கள் இருக்கின்ற இந்த பிளாஸ்டிக் போட்னு சொல்லலாம், சிறிய படகு தான் அது. இப்ப 400 பவர் என்பது அரசாங்கத்திடம் இல்லை, புலிகள் பாய்த்ததான். இப்ப சாதாரணமாக எமது பகுதிகளில் மீன்பிடிக்காக பயன்படுத்துகின்ற போர்டுக்கான அனுமதி மேக்சிமம் 40 தான், 40 இல்ல 20 to 30 வரையும் தான். இந்த நமக்கு பார்த்திருப்போம் போர்டுகள், இந்த போர்டுகள் கூடிய என்ஜின் இது 400 குதிரை பவர் கொண்ட என்ஜின் மூலம் தான் செவ்வந்தியை கடத்தப்பட்டிருப்பார் என்பதை போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். இசாரா செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்து சென்ற படகின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற படகோட்டி தான் இன்று ஆனந்தன், அவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது மிகப்பெரிய சாதனை. நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட தலைமன்னா டு ராமேஸ்வரம் என்கிற கடல் தூரமே கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். இந்த 60 கிலோமீட்டரின் புலிகள் காலத்தில் பறப்பது, கடலில் பறக்கும் படைதான் அது. மிக கெட்டிக்காரர்கள். அந்த அளவுக்கு தான் இந்த படகோட்டையும் செயல்படுயாம் பாவி. எந்த அளவுக்கு, அதாவது இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போட்டுக்கு சரியா மண்மூட்டை முன்னுக்கு அடிக்கணும், தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஓட்டத்துக்கு. இப்ப நாங்களும் மோட்டர் பைக்கில் பார்த்திருப்போம், இந்த பாரம் இல்லாத பைக்கில் ஓட்ட இல்லாது, காத்தையே தள்ளி விட்டுரும். அப்ப கடல்ல 400 கிலோமீட்டர், இந்த 400 ஹார்ஸ் சொன்னால் அது நினைச்சு பார்க்கல, இமை வெட்டும் தூரத்து இங்கேயே போயிடும். அப்ப ஆக யாழ்ப்பாணம் அராலிய கடற்கரை, அராலி பீச் தான் சொல்றாங்க. அராலி பீச்ல இருந்து ராமநாதபுரம் அந்த ஏரியா தானே இறங்குறாங்க, தங்கச்சி மடம் இந்த மாதிரி ஏரியாவில் நினைக்கிற ஒரு 20-30 மினிட்ஸுக்குள்ள செவ்வந்தி இந்தியாவை அடைந்திருப்பார். அரை மணித்தால மேக்சிமம் 400 ஹார்ஸ் சொல்லக்குள்ள மிகப்பெரிய பறக்கும் அது. இதற்கு அந்த அந்த போட்டை தூக்கி எறியும் இல்லையா, அதனால மண்மூட்டை அடிப்பார்கள். அது புலிகள் காலத்தில் அந்த முன்னுக்கு, அந்த போட்டுற முன் துண்டு வரும் இல்லையா, முன்னுக்கு அந்த பாரத்தை கடல்ல அமைக்க கொடுக்கணும் என்றதால ஒரு 20-30 மண்மூட்டை கூட அடிச்சிருக்கலாம். அது அந்நேரம் பெரிய ஈயத்தை கொண்டுதான் புலிகள் இந்த கடல் பயணங்களை புலிகள் மேற்கொண்டார்கள். மிகப்பெரிய கட்டித்தனம் அது, வரலாறு சொல்லக்கூடிய விடயம், எவ்வளவு சொல்லலாம். சரி, இசாரா செவ்வந்தியை இந்தியாவிற்கு கொண்டு சென்றதாக கூறப்படும் படகின் தலைவரும் அல்லடி படகோட்டியானவரும் யாழ்ப்பாணத்தில் கொழும்பு குற்றப்பிரிவு, கொழும்பு கிரைம் டிவிஷன் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் அராலி பீச்சில் இருந்து கைப்பற்றப்பட்ட படகு 400 குதிரை திறன் கொண்ட இயந்திரம் பொருத்தப்பட்ட ஒரு சிறிய படகு என்றும், இசாரா செவ்வந்தியை இந்தியாவிற்கு தப்பி செல்ல உதவியாக கூறப்படும் ஆனந்தன் என்ற நபருக்கு சொந்தமானது என்றும் கூறப்படுகிறது. சாதாரண மீனவன் திறமைசாலி அடிப்பான், அவனுக்கு திறமை தானே. இனி சிசிடியின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் OIC தலைமையிலான அதிகாரிகள் குழு ஆனந்தனிடம் நடத்திய நீண்ட நேர விசாரணையை தொடர்ந்து படகின் தலைவரான படகும் கண்டுபிடிக்கப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இசாரா செவ்வந்தி தப்பிச் செல்ல உதவியாக கைது செய்யப்பட்ட 2 ஆண் சந்தேக நபர்களும் மற்றும் 2 பெண் சந்தேக நபர்களும் நவம்பர் 7ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர்களை லாஸ்ட் நைட் கொண்டு வந்து இன்று காலை அவர்களை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த உத்தரவை பெற்றிருக்கின்றார்கள். கொழும்பு குற்றப்பிரிவு CCD அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதி வழக்கறிஞர் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதிபதி கௌரவ அசங்க போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இதேவேளை கனைமுல்ல சஞ்சீவ கொலைகளில் தொடர்புடையாக கனெக்ஷன் சந்தேகத்தின் பேரில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கி சூடு நடத்திய அந்த பாத்திரிப்பமே அந்த பக்கீல் கோலத்தில், அதாவது சட்டத்தரணி வேடமிட்டு சென்ற சூடு நடத்திய மகரகம ஷமிந்த டில்சானும் அதே திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. தற்போது பூசா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மரகம ஷமிந்த டில்ஷான்
துப்பாக்கி சூடு நடத்திய ஏனைய சந்தேக நபர்களும் ஜூம் கனெக்ஷன், அதாவது இந்த ஜூம் இருக்கு இல்லையா, ஜூம் டெக்னாலஜி தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் அவர்கள் பேசுவதற்கான ஒரு கனெக்ஷனை போட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஜட்ஜி அவர்கள் நேரு அங்க ஜெயிலுக்குள்ள புதுசா ஜெயிலுக்கு இருந்து அவர்களுக்கு பெரிய ஸ்கிரீன்ல, பெரிய டிவில அல்லது பெரிய இதுல போட்டு செட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஜட்ஜ் ஐயா முன்னுக்கு உட்கார்ந்து அவரை பேச வச்சு அவரை நிறுத்த ப்ரொடியூஸ் பண்ணி அங்கெல்லாம் மேக்கப் எல்லாம் கொடுக்க வைப்பாங்களே, கொடுக்க வச்சு பெரிய திரையில நீதிவான் பார்க்கும் அளவுக்கு பெரிய திரையில் அவர் காட்டப்பட்டு ஜூம் கனெக்ஷன் டெக்னாலஜி மூலம் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டார். இஷாரா ஷெவந்தி தப்பிச் செல்ல உதவிய 4 சந்தேக நபர்கள் மேலும் விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இஷாரா ஷெவந்தி தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் 4 சந்தேக நபர்களையும் 2 ஆண்கள் 2 பெண்களாக நவம்பர் 7ஆம் தேதி வரையும் அவர்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் இன்னும் ஒரு மாதம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கனைமில்ல சஞ்சீவிய கொலை இஷாரா ஷெவந்தி உதவியாக 4 பேர் கைது செய்யப்பட்ட விடயத்திலும் சிஐடி வேறு கோணங்களில் அவர்களை விசாரித்து வருகின்றார்கள். இதுக்கு மேலும் ஏதாவது உதவி செய்யப்பட்டிருக்குமா? அதாவது இப்படித்தான், அதாவது ஒரு விடயத்தை வழங்க கொடுங்க, ஒரு கேஸ்ல சிக்கினா அவனுள் ஒரு கேஸ கேட்க மாட்டாங்க, அவன் நினைக்கிற கேஸ் எல்லாம் கேட்பாங்க. உதாரணமாக ஒரு முஸ்லீம் நபர் அம்புட்டார் சந்தேகத்தின் பேரில் அவருக்கு அதாவது ஒரு மிகப்பெரிய நீண்ட காலம் இருந்து இயக்கத்துல தொடர்பு இருக்குமே, அவர் வயசை வச்சு பாக்குறது இயக்கத்துல தொடர்பு இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த ஈஸ்டர் குண்டுக்காரங்க அவன்கிட்ட தொடர்பு இருக்குமா, என்னென்ன பார்த்தான்னு நோண்டி நொங்க எடுக்கிறது. இப்ப நாமெல்லாம் நினைக்கிற ஒரு கேஸ்ல சிம்பிளா என்கொயரி, அப்படி இல்லை. இப்ப ஒரு தமிழ் சந்தேக நபர் அம்புட்டால் அவருக்கு யாழ்ப்பாணத்தில் எங்க பிறந்தா, என்ன செஞ்சா, எந்தெந்த இயக்கத்தை பார்த்தா, என்னென்ன பார்த்தா என்று அதுங்களுக்கு அதை திருப்தி வரும் வரையும் அல்லாட்டி ஒரு 10-20 கேஸை ஜோடிக்கும் வரைக்கும் இந்த இன்கொயரி போறது வளமை. அந்த வகையில தான் இவங்க ஒரு படகோட்டி மட்டும் விடையும் கேட்கணும் இல்லை. நீங்க ஷெவந்திய போல அவருக்கு மட்டும் செஞ்சீங்களா, வேற யாருக்கு முஸ்லீமுக்கு செஞ்சு கொடுத்தீங்களா, இல்ல வேற யாருக்கும் இந்த நீதிமன்றத்துல தேடப்படுறவங்க, போலீஸால தேடப்படுறவங்க, ஓபன் மரண்ட் மூலம் தேடப்படுற பயங்கரவாதிகள், கள்ளன்கள், போதை பஸ்ஸுக்காரங்க, வேற யாரை கொடுத்தீங்க, எந்த ரூம் கொடுத்தீங்க ஏற்று சற்றாக நோண்டி நொங்கெடுக்கிறது. அந்த வகையில தான் அவங்களையும் தனித்தனியாக 3 டீம் மூலமாக இந்த விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. ஆக இன்னும் அங்கு முடியவில்லை. முகாமிட்டு இருந்தாலும் 4 பேர் தான் இதுவரையும் வந்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர், நான் ஏற்கனவே சொன்ன 12 பேர் டாகட்டா இன்னும் 8 பேரும் வந்தாகணும். இது சம்பந்தமாக ஒரு டீம் இருக்குல்ல, சர்வதேச கடத்தல் கும்பலின் ஆட்கள் என்று இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம கொண்டு வரலப்பா, போலீஸுக்குள்ளால சொல்லப்படுற விடயங்கள். இது நம்ம இப்ப நேற்று இந்த கன் 2 ரிவல்வர் சொன்னோம்ல, பிஸ்டல், பொதுவாக நம்ம சொல்லல வடக்குல ஆயுதம் என்று வந்தால் இயக்கத்தான் சொல்லுவாங்க. அங்க வேற தனிநபருக்கு எங்கிருந்து ஆயுதங்கள் அங்க இருந்த இயக்கங்கள், எல்லா இயக்கங்கள் மூலமா தான் இந்த ஆயுதம் கிடைச்சிருக்கும். அதை நோங்க எடுக்கிற இந்த ஆயுதம் எங்கிருந்து வந்த, யாரு தான் இனி அவரை பிடிக்க போற, அப்படி ஒரு ஷைன் சங்கிலியா ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் என்பது யூ வடிவத்துல தொடர்ந்து போயிட்டே இருக்கும், அல்லது விக்டர் வி வடிவத்தில் இந்த கனெக்ஷன் போயிட்டே இருக்கும். எனவே யாழ்ப்பாணத்தில் முகாமிட்டு இருக்கின்ற சிசிடி போலீசார் மேலும் பல கைதிகளை செய்வதற்கான வழிவகை இருக்குன்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த டீம் அங்கு தங்கி இருக்கிறதாலையும் இங்கும் கொழும்பு கனெக்ஷன் போட்டுக்கிறதால அடிக்கடி வாகனம் வரும் போகும், கை செய்வாங்க, ரிமாண்ட் பண்ணாங்க. சொன்னும் இல்ல 2 தினங்களாக அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. இப்ப அவங்கள கைதில எடுக்கிறாங்க, இந்த வீடியோவில் எடுத்தாங்கன்னா இந்த நோண்டி எடுப்பாங்க. ஆக இது இப்போதைக்கு இந்த அனுமான் பால் போன்றும், சரியா சொல்ல போனால் அனுமான் பால் போன்று தொடராக யாழ்ப்பாணத்தில் குறிவைக்கப்பட்டு, யாழ்ப்பாணத்தில் நங்கூரமிட்டு அல்லது யாழ்ப்பாணத்தில் முகாமிட்டு தொடர்ச்சியான கைதிகள் இடம்பெறுவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கு. முன்னும் சந்திப்பு நேயர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.